அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டோரி பெஞ்ச் சேனல்ல இறந்தவர்களை உயிர்ப்பிப்பது தொடர்பான புராண கதையை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம். அன்று முதல் இன்று வரை இறப்பின் மீதான அச்சம் மனித குலத்துக்கு இருந்துகிட்டே இருக்கு. என்னதான் விஞ்ஞானத்துல உச்சம் தொட்டாலும் மரணத்தில இருந்து எவராலும் மீள முடிவதில்லை. இதற்கான ஆய்வுகளும் ஆராய்ச்சிகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் ஆற்றல் தான் என்ன, எப்படி அடையறதுன்னு நவீன கால ஆராய்ச்சிகளும் புராண கால வேத மந்திரங்கள் மூலமாவும் தேடல் இருந்து கொண்டே வந்துள்ளது. அதன் அடிப்படையில் அமைந்த ஒரு கதையை நம் சேனலுக்கே உரிய நகைச்சுவையுடன் பார்ப்போம். வாங்க இப்போ புராண காலத்துக்குள்ள போவோம். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பெரும் பகை இருந்த காலம் அது. அசுரர்களின் குருவான சுக்ராச்சாரியருக்கு இறந்தோரை பிழைக்க வைக்கும் சஞ்சீவினி மந்திரம் தெரியும். ஆகவே இறந்த அசுரர்களை எல்லாம் உயிர்ப்பித்து கொண்டே வந்தார். இதனால் கவலையடைந்த தேவர்கள் தங்கள் குரு பிரகஸ்பதியின் மகன் கச்சனிடம் சென்றனர். நம் பக்கம் என்னதான் பலம் நியாயம் இருந்தாலும் உயிர்ப்பிப்பு மந்திரம் அசுரர்களிடம் இருப்பதால் அவர்கள் செத்து செத்து பிழைத்து வந்து நம்முடன் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரே வழி அந்த மந்திரத்தை கற்று அறிவதுதான். ஆகவே நீ எதிர் முகாமுக்கு சென்று ஸ்லீப்பர் செல்லாக மாறு. உன் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தி அந்த சஞ்சீவினி வித்தையை கற்றுவா என்று அனுப்பி வைத்தனர். கச்சனும் தனது குலத்தை மறைத்து அங்கு போய் சமர்த்த சீடனாக நடிக்கத் தொடங்கினான். இவன் நடிப்பை அந்த அசுர குரு நம்பவில்லை. ஆனால் அவரது மகள் தேவயானி நம்பி தொலைத்து விட்டாள். விளைவு, அவன் மீது காதல் ஏற்பட்டது. காலம் கடந்து சென்று கொண்டே இருந்தது. கச்சனுக்கு சஞ்சீவினி மந்திரத்தை மட்டும் அந்த அசுரகுரு சொல்லித் தரவில்லை. இதற்குள் இதர அசுரர்கள் கச்சன் வந்த நோக்கம் குறித்து அறிந்து கொண்டனர். அவனை கொல்லவும் முடிவு செய்தனர். இது குறித்து குருவிடம் கூறினால் தர்மம் பாவம் என்று நம்மை எல்லாம் உட்கார வைத்து நன்னேரி கதைகள் சொல்வார். இது அதைவிட கொடுமையாக இருக்கும். ஆகவே நமக்கு நாமே திட்டம் மூலம் இதற்கு முடிவு கட்டுவோம் என்று கச்சனை கொன்றுவிட்டனர். இந்நிலையில் கச்சனை காணாத தேவயானி அப்பாவான குருவிடம் சென்றாள். கால்கட்டை விரலால் தரையில் அரை வட்டம் போட்டபடி அப்பா என்றாள் மென்மையாக. தேவயானியின் கண்ணை பார்த்தார். பின்பு தனது ஞான கண்ணால் பார்த்தார். புரிந்தது அவருக்கு. சரி சரி என்று சஞ்சீவினி மந்திரத்தால் கச்சனை உயிர்ப்பித்தார். மறுநாள் ஆசிரமத்தில் வழக்கம் போல கச்சன் நடமாடுவதை பார்த்த அசுரர்களுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது. கோபத்தில் அவர் கையை பிசைந்து கொண்டனர். பின்பு மீண்டும் கச்சனை கொன்று உடலை சாம்பலாக்கி கடலில் கரைத்து விட்டனர். கச்சனை காணாமல் தேவயானி மீண்டும் தனது தந்தையிடம் சென்று அப்பா என்றாள் மென்மையாக. இம்முறை ஞானக்கண்ணால் பார்க்காமலே விஷயத்தை தெரிந்து கொண்டார் அசுரகுரு. உனக்கு இதே வேலையா போச்சு என்றபடி மந்திரத்தை உச்சரித்து கச்சனை உயிர்ப்பித்தார். மீண்டும் மீண்டும் கச்சன் உயிருடன் வந்ததால் மீண்டும் மீண்டும் அசுரர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். கையை பிசைந்து கொண்டிருந்தால் கைதான் வலிக்கும். இம்முறை வலுவான திட்டம் வகுக்க வேண்டும் என்று வட்டமேஜையில் அமர்ந்தபடி யோசித்தனர். 3ஆம் திட்டம் முத்தானதாக இருக்க வேண்டும் என்று 3 மணி நேரம் விவாதித்தனர். பின்பு கச்சனை கொன்று எரித்து சாம்பலாக்கினர். அச்சாம்பலை குருவின் நீர் அருந்தும் குவளையில் கலந்து வைத்து விட்டனர். தாகத்தில் வந்த குரு மடமடவென்று அந்நீரை எடுத்து குடித்து விட்டார். ஏனோ அன்று ஞானக்கண்ணை பயன்படுத்த மறந்துவிட்டார். விளைவு சீடனான கச்சனின் சாம்பல் குருவின் வயிற்றுக்குள் சென்று விட்டது. வழக்கம் போல தேவயானி வந்து நின்று அப்பா என்று அழைக்க அவருக்குள் கோபம் கொப்பளித்தது. இதென்ன குச்சி மிட்டாயா? அடிக்கடி கேட்டு தொந்தரவு பண்ற அபூர்வ மந்திரமா என்றார். அதெல்லாம் எனக்கு தெரியாது என்றவள் மீண்டும் கால் நகத்தால் தரையில் கோடிட்டபடி அப்பா என்றாள் மென்மையாக. படுத்தாதடி, இதுதான் கடைசி என்றவர். சிறிது நேரம் யோசித்த பின்பு இந்த மந்திரத்தால் எனது வயிற்றை கிழித்து கொண்டுதான் கச்சன் வெளியே வருவான். நான் இறந்து விடுவேன். இப்பொழுது சொல், நான் முக்கியமா, உனது காதலன் முக்கியமா? 2 நிமிடம் எடுத்துக்கொள் என்றார். ஆனால் அடுத்த மைக்ரோ செகண்டே எனக்கு கச்சந்தாம்பா முக்கியம் என்றாள். மகளின் பாசப்பதிலால் நிலை குலைந்து போன அந்த தந்தை இப்போது தான் சிந்திப்பதற்கு 2 நிமிடம் எடுத்துக்கொண்டார். இவளுக்கு மந்திரத்தை கற்பிக்கலாம். ஆனால் விளையாட்டு புத்தி இவளுக்கு விபரீதத்தை ஏற்படுத்தி விடுவாள். வேறு வழியின்றி வயிற்றில் இருக்கும் கச்சனுக்கு மந்திரத்தை கற்பித்தார். அவனும் வயிற்றை கிழித்து வெளியே வந்து விழுந்தான். இறந்து கிடந்த குருவை பார்த்த சீடன் தான் கற்ற மந்திரத்தை முழங்க அவர் உயிருடன் எழுந்தார். இதை பார்த்த கச்சனுக்கு ஒரே குஷி. ஐயா, சஞ்சீவினி மந்திரத்தை கத்துக்கிட்டேன், ஐயா, உயிர்ப்பு மந்திரத்தை கத்துக்கிட்டேன்னு உற்சாகத்துல குத்தாட்டம் போடுறான். இத பார்த்த எல்லோருக்கும் அதிர்ச்சி ஏற்படுது.
ஆனா இதையெல்லாம் கண்டுக்காம கச்சன் ஒரே குஷியா இருக்கான். இந்த மந்திரத்தை உடனே டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமே என்று உற்சாகத்தில் துள்ளி குதித்தவன், யாராவது சாகுங்களேன், ஏய் நீ சாகரியா, அட நீ சாகரியா என்று ஒவ்வொரு சீடரையும் பார்த்து தெரிக்க விட்டான். கடைசியாக தேவயானியை பார்த்து, ஹாய் தேவ், நீயாவது சாகேன் என்று அவளிடம் கேட்க, தேவயானிக்கு கோபத்தில் கண்கள் சிவந்தது. சப்பென்று ஒரு அறை விட்டாள். இப்போது கச்சனுக்கு கண்கள் சிவந்தது. தேவயானி கோபத்தோடு மூச்சு வாங்க பேசினாள். மவனே, செத்துப்போன உன்னை 3 தடவை உயிரோட கொண்டு வந்திருக்கேன்டா, எதுக்கு தெரியுமா என்றாள். எதுக்கு என்று தெரியாமல் கச்சன் முழித்தான். இதை பார்த்ததும் தேவயானி கோபத்தோடு, போடா போ, தேவலோகத்துல ரம்பை, ஊர்வசி, மேனகா, திலோத்தமைன்னு புகைக்கு நடுவுல சுத்திட்டே இருப்பாளுங்க, அவளுங்க தான் உனக்கு செட் ஆகும், நான் உனக்கு ஒத்து வரமாட்டேன் என்று வெடித்து அழுதாள். கச்சன் யோசித்தான், இது என்னடா புது குழப்பம், அப்பா ப்ரஹஸ்பதிக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், நம் குலம் என்ன, கோத்திரம் என்ன என்று கேட்டு நம்மை தேவலோகத்துக்குள்ளேயே நுழைய விட மாட்டார், என்ன செய்யறதுன்னு யோசிச்சான். அப்பிறகு, என்னங்க, எனக்கு அப்பா நாதாங்க பயம், மத்தபடி ஐ லவ் யூங்க என்றான். சந்தோஷமான பின்னணி இசை ஒலிக்கத் தொடங்க சுக்ராச்சாரியர் முறைக்க பின்னணி இசை நின்றது. பின்பு தேவயானி பக்கம் திரும்பியவர், இன்னமும் மாமா நீ இவனை நம்புற, இவன் எதிரி டீம்ல இருக்கிறவன், மந்திரத்தை கத்துக்கிட்டு நமக்கு எதிரா போர் செய்ய போறவன்னு உண்மைய சொல்ல. தேவயானிக்கு தலை சுற்றியது. என்ன ஏமாத்திட்டில்ல, வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா, நீ கத்துக்கிட்ட மந்திரம் உனக்கு இப்பவே மறந்துடும்னு சாபம் கொடுக்கறா. கச்சனுக்கு மந்திரம் சுத்தமா மறந்து போயிடுது. இவ்வளோ காலம் நடிச்ச நடிப்பெல்லாம் பாழாப்பையாச்சேன்னு தன்னையே நொந்துக்கிறான். செத்து செத்து பிழைத்தவன் என்ற சிறப்பு மட்டுமே அவனுக்கு மிஞ்சியது. இதுக்கு பருத்தி மூடை குடவன்லேயே இருந்திருக்கலாம் என்று நினைத்தபடி தன் இருப்பிடம் நோக்கி கிளம்பினான். காதலிக்கிற மாதிரி நடிச்சு மந்திரத்தை தக்க வச்சிருக்கலாம்ல என்று தேவலோகத்துல கச்சனுக்கு செமையாய் ஊதை விழுந்தது. கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மரணமில்லா வாழ்வின் சூட்சுமத்தை அறிய மனித குலம் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறது. எதையும் உறுதிப்படுத்தி கூற முடியாத அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சியும் உள்ளது. வருங்காலத்துல இறந்தவர்கள் பிழைக்கலாம், அந்த காலகட்டத்துல நாமும் இருந்தால் உயிர் தெழுவோம். நீங்க உட்கார்ந்து கதை கேட்கறதுக்காகவே ஸ்டோரி பெஞ்ச் சேனல்ல வசதியா பெஞ்ச் போட்டு வச்சிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹையா உட்கார்ந்து கேளுங்க. அப்போதான் புராணம், சமூகம், குடும்பம், அறிவியல்னு ஏகப்பட்ட கதைகளை தவற விடாம நீங்க கேட்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக், கமெண்ட், ஷேர்னு எங்களை உற்சாகப்படுத்துங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.